Hi students, welcome to our physical science class. Today we are going to see about the new lesson, chemical bonding. It's an important lesson, so careful listen man, okay? It's a chemical bonding. First we are going to see about the introduction. We already know that atoms are the building blocks of matter, okay? Matter building blocks is atoms, okay? Under normal conditions, no atom exists as an independent entity in nature except noble gases, ஓகேவா நார்மல் கண்டிஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். நார்மல் கண்டிஷன்ஸில் எந்த ஒரு ஆட்டம் எப்படி இருக்காது, சிங்கிளாக இருக்காது சொல்லியிருக்கோம். இண்டிபெண்டன்ட் மீன்ஸ் சிங்கிளாக இருக்காது. எதை தவிர நோபல் கேஸஸ் தவிர வேறு எந்த ஆட்டம் எப்படி இருக்காது, சிங்கிளாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. However, a group of atom is found to exist as one species, ஓகேவா. அப்போ என்ன ஆகும், however at the same time ஒரு group of atoms கம்பைனாக நமக்கு என்ன ஆகுது, ஒன் ஸ்பீசியஸ் ஃபார்ம் ஆகுது, ஓகேவா. நமக்கு கேட்குறது தெரியும் ஸ்பீசிஸ் என்னன்னு சொல்லிட்டு, ஓகேவா. group of atom, ஓகேவா. A group of atoms is found to exist together, ஓகே. என்னாகும், ஒரு group of atoms என்னாகும், ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஒன் ஸ்பீசியஸ் ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இப்போ சச் ஏ குரூப் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் மாலிகுல், ஓகேவா. இப்போ ஒரு டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் இப்போ ஒரே டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம், ஒன் ஸ்பீசியஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோமா இல்லையா. இப்போ தட் குரூப் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் மாலிகூல்ஸ், ஓகேவா. தட் குரூப் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் மாலிகூல், ஓகேவா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் லிசன் பண்ணிக்கோங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆல்ரெடி வி நோ தட் தி பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர் இஸ் ஆட்டம்ஸ் அண்ட் தென் நார்மல் கண்டிஷன்ஸ் ஆட்டம்ஸ் எப்படி இருக்காது, சிங்கிளாக இருக்காது. எக்ஸப்ட் நோபல் கேஸஸ் ரிமைனிங் ஆட்டம்ஸ் எப்படி இருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்காது. எப்படி தான் இருக்கும், கம்பைன் ஸ்டேட்டில் தான் இருக்கும், ஓகேவா. அண்ட் தென் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகும், ஓகேவா. ஒரு சேம் டைப் ஆஃப் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு ஒன் ஸ்பீசியஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் அந்த ஒன் ஸ்பீசியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன பண்ணும், ஒன் ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகும்னு சொன்னோமா இல்லையா. இப்போ தட் குரூப் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் மாலிகூல், ஓகேவா. ஆப்வியஸ்லி there should be a force to keep the constituent atoms together as a thread holds the flowers together in a garland, ஓகேவா. எப்படி அந்த ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகும், ஆட்டம்ஸ் டுகெதராக இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டம்ஸ்க்கு பிட்வீன் என்ன இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அந்த ஆட்டம்ஸை கம்பைன் பண்ணி வச்சுக்கும், ஓகேவா. அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணிக்கும், ஹோல்டு பண்ணி வச்சுக்கும், ஓகேவா. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அந்த ஆட்டம்ஸ் கான்ஸ்டியூட் ஆட்டம்ஸ் என்ன பண்ணிக்கும், ஒன்னோட ஒன்று எப்படி இருக்கும், ஜாயின் ஆகிருக்க மாதிரி என்ன பண்ணிக்கும், ஹோல்டு பண்ணி வச்சு, ஓகேவா. இப்போ இந்த ஆட்டம்ஸ் அப்படி இருக்கும், இப்படி ஒன்னோட ஒன்று என்ன இருக்கும், ஜாயின் ஆகிருக்கும், ஓகேவா. இப்படி இந்த ஆட்டம் ஜாயின் ஆகிறதுக்கு எத்தனை ரீசனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பிட்வீனில் கூடிய ஃபோர்ஸ், ஓகேவா. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அந்த ஆட்டம்ஸை கம்பைன் பண்ணி வச்சுக்கும், ஹோல்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோ, ஓகே. ஜாயின் டுகெதராக வச்சுருக்கோம், ஓகேவா. எப்படி நம்ம த்ரெட்டு என்ன பண்ணும், ஃப்ளவர்ஸை த்ரெட்டு ஃப்ளவர்ஸை ஹோல்டு பண்ணி ஒரு கார்லேண்ட் மீன்ஸ் பூமாலை மாதிரி எப்படி மேக் பண்ணுதோ, ஓகேவா. இந்த ஃபிகர் இருக்கிற மாதிரி, ஓகேவா. இப்போ த்ரெட் என்ன பண்ணுது, இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்குது, ஹோல்டு பண்ணிக்குதா இல்லையா. அட் த சேம் லைக் அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த ஆட்டம்ஸ்லாம் ஹோல்டு பண்ணி கம்பைன் பண்ணி வச்சுக்கோ, ஓகேவா. எப்படி ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் என்ன பண்ணும், இந்த த்ரெட்டு ஃப்ளவர்ஸை ஹோல்ட் பண்ணி ஒரு கார்லேண்ட் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ, அட் த சேம் லைக் அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அந்த ஆட்டம்ஸ்லாம் கம்பைன் ஆட்டம்ஸ் என்ன பண்ணிக்கும், ஹோல்டு பண்ணி வச்சுக்கோ, ஓகேவா. ஹோல்டிங் பண்ணி வச்சுக்கோ, ஓகேவா. பட் திஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் விச் ஹோல்ட்ஸ் த ஆட்டம்ஸ் டுகெதர் இஸ் கால்ட் தி பாண்ட், ஓகேவா. அப்போ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அந்த ஆட்டம்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குமா இல்லையா. அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இதுக்கு தான் நேம் என்ன சொல்லியிருக்காங்க, பாண்ட், ஓகேவா. தட் இஸ் கால்ட் அஸ் த பாண்ட். ஆட்டம்ஸ் இங்கே இந்த ஃபிகர் இருக்குது பாருங்க, ஓகேவா. ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது கார்பன் ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா. அப்போ கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் பிட்வீன் இந்த லைன் போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா. இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாண்ட், ஓகேவா. அந்த பாண்ட் என்ன பண்ணும், இந்த ஆட்டம்ஸ் இந்த ஆட்டம்ஸ்க்கு பிட்வீனில் கூடிய இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நேம் என்ன சொல்லியிருக்காங்க, பாண்ட், ஓகேவா. அப்போ இங்கே கார்பன் இருக்குன்னா கார்பன் கூட ஹைட்ரஜன் கம்பைனாக இருக்கா இல்லையா. அப்போ இந்த ஒயிட் கலர் நேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாண்ட், ஓகேவா. திஸ் இஸ் கால்ட் அஸ் த பாண்ட். That is attractive force which holds the atoms together is called a bond, ஓகேவா. அப்போ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், ஆட்டம்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க, பாண்ட், ஓகேவா. தட் இஸ் கால்ட் அஸ் த பாண்ட், ஓகேவா. இந்த ஃபிகரில் பாருங்களா தெரியுது பாருங்கள், ஓகேவா. இந்த ஒயிட் கலர் இருக்கிறதுல எல்லாமே சொல்லியிருக்காங்க பாண்டு. அப்போ இந்த பாண்டு தான் என்ன பண்ணுது, இந்த ஆட்டம்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது, ஓகேவா. அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணிக்குது, ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் நேம் என்ன சொல்லியிருக்காங்க, பாண்ட், ஓகேவா. தென் டெஃபினேஷன் பாரு, a chemical bond may be defined as the force of attraction between the atoms that binds them
together as a unit called molecule. ஓகேவா? a chemical bond எதுக்காக what is meant chemical bond? Chemical bond chemical bond is defined as the force of attraction between the atoms. chemical bond ங்கிறது அந்த atoms க்கு betweenல கூடிய ஒரு force of attraction. அந்த force of attraction என்ன பண்ணும்? அந்த ஆட்டம்ஸை பைண்ட் பண்ணி ஒரு யூனிட் மாதிரி ஃபார்ம் பண்ணுதா இல்லையா? தட் யூனிட் இஸ் கால்ட் அஸ் த molecules. Okay, that is called as the molecule. A chemical bond may be defined as the force of attraction between the atoms. Okay, chemical bond என்ன சொல்லிருக்காங்க? அந்த atoms between the force of attraction. That force of attraction only binds the atoms combined together to form a unit. That unit is called as the molecule. Okay, this is the definition of the molecules. A chemical bond may be defined as the force of attraction between the atoms that binds them together as a unit called molecule. என்ன பண்ணு எப்படி பைண்ட் பண்ணும்? ஒரு யூனிட் மாதிரி பைண்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த யூனிட் மாதிரி பைண்ட் பண்ணிருக்குன்னு சொன்னோமா இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் த மாலிகூல்ஸ். ஓகேவா? chemical bond சொல்லியிருக்காங்க. chemical bond may be defined as the chemical bondனா அந்த ஆட்டம்ஸ்க்கு பிட்வீன்ல கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். தட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன பண்ணும்? அந்த ஆட்டம்ஸை பைண்ட் பண்ணி ஜாயின் பண்ணி நமக்கு ஒரு யூனிட் மாதிரி ஃபார்ம் ஆகுமா? ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் த மாலிகூல். ஓகேவா? திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த chemical bond. ஓகேவா? இந்த யூனிட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, in this unit we will study about Kozal Lewis approach to chemical bonds, Lewis dot structure and different types of reactions நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Kozal Lewis approach to chemical bonds. ஓகேவா? Kozal Lewis approach to chemical bonds நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? Kozal Lewisங்கிறது that was one of the scientist name. ஓகேவா? இல்லை ஆக்டேட் ரூல் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆக்டேட் மீன்ஸ் 8. ஓகேவா? ஆக்டேட் மீன்ஸ் 8. The atoms of various elements combine together in different ways to form a chemical compounds. Okay, நம்ம என்ன பண்ணுவோம்? various elements என்னாகும்? various elements ஓட atoms வந்து combine ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? chemical compounds ஃபார்ம் ஆகும். நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேவா? இப்போ this phenomena raised many questions. இப்போ எப்படி வந்து various எலமெண்ட்டோட atoms combine ஆகி நமக்கு chemical compounds ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். ஓகேவா? அது எப்படி கம்பைன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்பைன் எப்படி chemical compounds ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். பட் அது வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆச்சு. ஓகேவா? அந்த கொஷின்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு why do atoms combine? எதுக்காக atoms combine ஆகுது? how do atoms combine? எப்படி வந்து atoms combine ஆகுது? ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க எதுக்காக atoms combine ஆகுது, and then how எப்படி atoms combine ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. and why do certain atoms combine while others do not? ஏன் வந்து certain type of atoms மட்டும் combine ஆகுது, ரிமைனிங் இருக்கக்கூடிய atoms ஏன் combine ஆகலை? ஓகேவா? இந்த மாதிரி 3 types of questions வந்து ரைஸ் ஆச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து ஏன் atoms combine ஆகுது, எதுக்காக atom combine ஆகுது, ஏன் some type of atoms மட்டும் combine ஆகுது, ரிமைனிங் வந்து கம்பைன் ஆகும்னு சொல்லிட்டு சம் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆச்சு. ஓகேவா? அப்போ இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுறதுக்காக என்ன சொன்னாங்கன்னா, டு ஆன்சர் சச் கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஹேவ் பின் புட் ஃபோர்த் ஃப்ரம் டைம் டு டைம் அண்ட் ஒன் ஆஃப் சச் தியரிஸ் விச் எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் கோஷல் லீவியஸ் தியரி. ஓகேவா? இப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த டைம்லேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறையா தியரிஸ் வந்து என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க. ஓகேவா? நிறையா தியரிஸ் என்ன பண்ணாங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் இந்த கொஷின்ஸ்க்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எந்த தியரிலேருந்து சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோசல் லீவிஸ் தியரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி வந்து மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஃபுல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் எந்த தியரியில் கொடுத்துருந்தாங்க? கோசல் லீவிஸ் தியரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு தான் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? திஸ் இஸ் இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? டு ஆன்சர் சச் கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஹேவ் பீன் புட் ஃபோர்த் ஃப்ரம் டைம் டு டைம் அண்ட் ஒன் ஆஃப் சச் தியரிஸ் விச் எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் கோசல் லீவியஸ் தியரி. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நிறைய தியரிஸ் அந்த டைமில் என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஓகேவா? பட் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிற கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோசல் லீவிஸ் தியரி என்ன பண்ணாங்கன்னா கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? எப்படி வந்து மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது, மாலிகுல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஓகேவா? and then Kozal and Lewis gave successful explanation based upon the concept of electronic configuration of noble gases about why atoms combine to form molecules. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, கோசல் அண்ட் லீவிஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஓகேவா? அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ஓகே, நம்ம கேட்குறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ அவங்க எதை வச்சு சொன்னாங்க, அந்த நோபல் கேஸஸோட எலக்ட்ரானிக்
கான்ஃபிகரேஷனை வச்சு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆட்டம்ஸ் கமெண்ட் டு ஃபார்ம் மாலிகூல்ஸுங்கிற கொஷின்ஸ்க்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து அவங்க கொடுத்தாங்க. ஓகேவா? Kozal and Lewis gave successful explanation based upon the concept of electronic configuration of noble gases about why atoms come into form molecules. என்ன பண்ணாங்க? அந்த நோபல் கேஸஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு என்ன பண்ணாங்க? இந்த கொஷினுக்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து யார் கொடுத்தாங்க? கோசல் அண்ட் லீவிஸ் கேவ் த சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? அண்ட் தென் ஆட்டம்ஸ் ஆஃப் நோபல் கேஸஸ் ஹாவ் லிட்டில் ஆர் நோ டெண்டன்சி டு கம்பைன் விச் அதர் ஆட்டம்ஸ் ஆர் வித் ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நோபல் கேஸஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் நோபல் கேஸஸ் பார்த்தீங்கன்னா வெரி லிட்டிலாக இருக்கும். ஆர் நோ டெண்டன்சி என்ன பண்ணாது? ரொம்ப கம்மியாக வந்து அதர் எலமெண்ட்ஸ் கூட கம்பைன் ஆகும். அதர்வைஸ் என்ன பண்ணாது? அதர் எலமெண்ட்ஸ் கூட கம்பைனே ஆகாமல் கூட போகலாம். ஓகேவா? ஆட்டம்ஸ் ஆஃப் noble gases have little or no tendency to combine with each other or with atoms of other elements. என்ன பண்ணது? noble gases ரெண்டு ஒன்னோட என்ன ஆகாது? டூ noble gases இருக்குன்னா டூ noble gases என்ன ஆகாது? கம்பைன் ஆகாது. அதர்வைஸ் noble gasesம் அதர் எலிமெண்ட்ஸ் கூட என்ன ஆகாது? கம்பைன் ஆகாது. ஓகேவா? நோ டெண்டன்சி மீன்ஸ் கம்பைன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா? Atoms of noble gases have little or no tendency to combine with each other. என்ன பண்ணுறது? அதுக்குள்ளே அந்த டூ நோபல் கேஸஸும் என்ன ஆகாது? கம்பைன் ஆகாது. அண்ட் நோபல் கேஸஸும் அதர் எலமெண்ட்ஸ் கூட என்ன ஆகாது? கம்பைன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அதுக்கு கிடையாது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ திஸ் மீன்ஸ் தட் these atom as having stable electronic configuration. அது எதனால் வந்து கம்பைன் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா நோபல் கேஸஸோட நோபல் கேஸஸ்க்கு வந்து நோபல் கேஸஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோபல் கேஸஸோட ஆட்டம்ஸ்க்கு ஸ்டேபிள் மீன்ஸ் நிலையான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஓகேவா? இது ஹேவிங்க அதனால தான் என்ன ஆகாதுன்னா அது அனதர் ஆட்டம்ஸ் கூட கம்பைன் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? This means that these atoms must be having stable electronic configuration. இருக்குது அந்த நோபல் கேஸஸ் ஆட்டம்ஸ்க்கு என்ன ஆகாது? ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குனால என்ன பண்ணாது? அதர் ஆட்டம்ஸ் கூட கம்பைன் ஆகாது. ஓகேவா? அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸஸ் ஆர் கிவன் இன் டேபிள் 13.1 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேபிள் 13.1 பாருங்கள். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த எலமெண்ட் கொடுத்துருக்காங்களா? என்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்க? ஹீலியம். அட்டாமிக் நம்பர் 2. ஹீலியம்க்கு அட்டாமிக் நம்பர் 2. இப்போ செல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2 தான். ஓகேவா? நியான் 10 2,8. ஓகேவா? என்ன இருக்குது? 8 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. ஓகேவா? அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவுட்டர் மோஸ்ட் செல்லு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இப்போ இங்கே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? அந்த ஆர்கானுக்கு பார்த்தீங்கன்னா 18. இப்போ 2,8,8. Next krypton 36 2,8,18,8. Next is xenon 15 2,8,18,18,8. Next radon 96 2,8,18,32,18,8. ஓகேவா? இப்போ எல்லாத்துலேயுமே லாஸ்ட் என்ன இருக்குது? 8 இருக்கா? அப்போ என்ன ஆகுது? லாஸ்ட் செல் எப்போ இருக்குது? கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ லாஸ்ட் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஓகேவா? லாஸ்ட்டு அவுட்டர் மோஸ்ட் செல்லில் ஃபுல்லாக 8 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அப்போ அந்த ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸ்டேபிள் மீன்ஸ் நிலையான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எப்போ வந்து அந்த ஆட்டம்ஸ் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும்? எப்போ அவுட்டர் மோஸ்ட் செல் ஃபுல்லாக 8 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட் ஆகுதோ தட் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒன்லி ஹேவிங் த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இப்போ இங்கே நோபல் கேஸஸ்க்கு எப்படி இருக்குது? இந்த நோபல் கேஸஸில் அவுட்டர் மோஸ்ட் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? அப்போ அந்த நோபல் கேஸஸ்க்கு எப்படி இருக்குது? ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஓகேவா? அதனால தான் என்ன ஆகாது? அதர் ஆட்டம்ஸ் கூடயும் அண்ட் தென் நோபல் கேஸஸ் என்ன ஆகாது? நோபல் கேஸ் என்ன ஆகாது? கம்பைன் ஆகாது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஹீலியம். என்ன ரீசன்? ஹீலியம்க்கு எத்தனை 2 மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் எல்லாமே எப்படி இருக்குது? 8 இருக்குது. ஓகேவா? அப்போ எக்ஸப்ட் ஹீலியம் all other noble gases have 8 electrons in the valence shell. ஓகேவா? இப்போ எக்ஸப்ட் ஹீலியம் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா நோபல் கேஸஸ்க்கும் வேலன்ஸ் செல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 8 electrons இருக்குது. ஓகேவா? and even helium has its valence shell completely filled and hence no electrons can be added. ஓகேவா? and then helium-ஓட valence shell எப்படி இருக்குது? ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இங்கே அட்டாமிக் நம்பர் 2னா 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் அங்கே ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ண முடியுமா? அங்கே நோ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது? ஆட் பண்ண முடியாது. அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? 2 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிடுச்சு? அதோட செல்லில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளால் என்ன பண்ண முடியாது? எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் நம்மளால் அதில் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா?
hence no more electrons can be added. Okay va? Thus by having stable valence electron cell electronic configuration, the noble atoms neither have any tendency to gain nor to lose electrons and hence their valency is 0. Okay va? So அப்போ என்ன ஆகுது, அப்போ இந்த நோபல் கேஸஸ்க்கு எப்படி இருக்குது, ஸ்டேபிள் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குன்னா என்ன பண்ணுன்னா, இந்த நோபல் கேஸோட ஆட்டம்ஸ் என்ன ஆகும், நெய்தர் மேபி என்னாகும் எலக்ட்ரான்ஸை வந்து லாஸ் பண்ணலாம் ஆர் கெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, மேபி பண்ணலாம் இல்லாட்டி பண்ணாட்டியும் போகலாம். ஓகேவா, மேபி நெய்தர் ஆர் நான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெய்தர் have any tendency to gain. என்ன பண்ணும், மேபி அதை கெயின் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் லாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்ன ரீசன், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா, ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன ஆகுது, மேபி நோபல் கேஸ் அட்டம்ஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணலாம் ஆர் கெயின் பண்ணலாம். ஓகேவா, அண்ட் தென் அதோட வேலன்சி எப்படி இருக்கும், 0 தான் இருக்கும். ஓகேவா, அதோட வேலன்சி பார்த்தோன்னா 0. நமக்கு தெரியும் வேலன்ஸ் ஃபார்முலா தெரியும், 1 2 3ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். அதே 5 6 7லாம் வந்து என்ன பண்ணணும், நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா இல்லை, 8 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுமா. இப்போ இங்கே 8 மைனஸ் அவுட்டர் மோஸ்டில் எத்தனை இருக்குது, 8 இருக்குது. இப்போ 8 மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போ இதோட வேலன்ஸ் என்ன தான் இருக்குது, 0 தான் இருக்குது. ஓகேவா, இப்போ they are so inert that they even do not form diatomic molecules and exist as monatomic gaseous system. ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, inert gases. ஓகேவா, என்னாகாது, இதில் வந்து அந்த டயாட்டாமிக் மாலிகுல்ஸ் இருக்காது, ஒன்லி மோனோட்டாமிக் மாலிகுல்ஸ் மட்டும் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, மோனோட்டாமிக் கேஸஸ் மட்டும் என்ன இருக்கும், ப்ரெசென்ட்டாக இருக்குது. எதுக்கு, இன்னட் கேஸஸ்க்கு. ஓகேவா, இந்த இடத்துல வேலன்சி எப்படி 0ன்னு தெரியுது இல்லையா உங்களுக்கு, வேலன்ஸ் இருக்கும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 1 2 3ல நம்ம என்ன பண்ணிக்குவோம், அப்படியே போட்டுக்குவோம். அதே 5 6 இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 8 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா. இப்போ 8 மைனஸ் நோபல் கேஸஸில் அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா. இப்போ 8 மைனஸ் 8 ஈக்குவல் டு 0வா. அப்போ வேலன்சி எப்படி தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் த ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு நோட்டுனா பாருங்க, the number of electrons lost from a metal atom is the valency of the metal and the number of electrons gained by a non-metal is the valency of the non-metals. ஓகேவா, இப்போ இங்கே மெட்டல் நான் மெட்டல்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மெட்டலோட வேலன்ஸ் எப்படி டிஃபரெண்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா, மெட்டல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுதோ தட் இஸ் த வேலன்சி ஆஃப் த மெட்டல். ஓகேவா, இந்த நான் மெட்டலோட வேலன்ஸ் டிஃபரெண்ட் பண்ணுன்னா, இப்போ மெட்டல் லாஸ் பண்ணால் யார் கெயின் பண்ணிக்குவாங்க, நான் மெட்டல்ஸ் கெயின் பண்ணுமா. அப்போ அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்குதோ அதுதான் வந்து வேலன்சி ஆஃப் த நான் மெட்டல்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஃப்ரம் மெட்டல் ஆட்டம். ஓகே, மெட்டல் ஆட்டம் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணுதோ அது வந்து வேலன்சி ஆஃப் த மெட்டல். ஓகேவா, அதே வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அந்த கெயின் பண்ணிக்குதோ, நான் மெட்டல்ஸ் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்குதோ தட் இஸ் கால்ட் அஸ் த வேலன்சி ஆஃப் த நான் மெட்டல். ஓகேவா, the next one பாரு, based on the noble gas electronic configuration. ஓகேவா, எதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி கோசல் அண்ட் லீவிஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேவா, அந்த தியரி பார்த்தீங்கன்னா எந்த இயர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1916 டு எக்ஸ்பிளைன் கெமிக்கல் காம்பினேஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் திஸ் தியரி இஸ் நோன் அஸ் எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் வேலன்ஸ் ஆர் ஆக்டேட். என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த தியரி பற்றி எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, கெமிக்கல் காம்பினேஷன் பிட்வீன்ஸ் ஆட்டம்ஸ். இந்த தியரி என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு பிட்வீன் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பினேஷனை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஓகேவா, இப்போ இந்த தியரிக்கு தான் நேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் வேலன்ஸ் ஆர் ஆக்டேட் ரூல். ஓகேவா, இந்த தியரிக்கு நேம் என்ன சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் வேலன்ஸ் ஆர் ஆக்டேட் ரூல். என்ன சொன்னாங்க, 1916 டூ ஆட்டம்ஸ்க்கு பிட்வீனில் கூடிய காம்பினேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண அந்த தியரிக்கு நேம் என்னது, எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் வேலன்ஸ் ஆர் ஆக்டேட் ரூல். ஓகேவா, இப்போ இந்த தியரி எதை பேஸ் பண்ணி சொன்னாங்க, நோபல் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி சொன்னாங்க. ஓகேவா, இல்லை பாரு, அக்கார்டிங் டு திஸ் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் அதர் தென் இன்னர் கேஸஸ், எல்லா ஆட்டம்ஸும் எதை தவிர இன்னர் கேஸஸ் தவிர கம்பைன் டு ஃபார்ம் மாலிகுல்ஸ். என்னாகும், இன்னர் கேஸஸ் தவிர. ஓகேவா, நோபல் கேஸஸை தவிர ரிமைனிங் எல்லா ஆட்டம்ஸ் என்ன பண்ணும், கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஆகும், மாலிகுல்ஸை ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஆட்டம்ஸில் கம்பைன் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, பிகாஸ் they have incomplete valence cell and tend to attain the stable electronic configuration similar to noble gases. ஓகேவா, எப்படி
according to this ஓகேவா. இப்போ இந்த தியரி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்டோட ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஓகேவா, ஆல் எலமெண்ட்ஸோட ஆட்டம்ஸ் என்ன பண்ணும், அதர் ஆட்டம்ஸ் கூட கம்பைன் ஆகி நமக்கு என்ன பண்ணும், மாலிகுல் ஃபார்ம் ஆகும். எதை தவிர, நோபல் கேஸஸ் தவிர ஓகேவா. அது எப்படி கம்பைன் ஆகும், என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நோபல் கேஸஸ்க்கு என்ன இருக்குது, ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது ஓகேவா. அவரோட ஷெல் எப்படி இருக்குது, கம்ப்ளீட் ஆகிடுது. பட் அதர் எலமெண்ட்ஸோட வேலன்ஸ் செல் எப்படி இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது ஓகேவா. அதர் எலமெண்ட்டோட வேலன்ஸ் செல் எப்படி இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் ஓகேவா. அப்போ என்ன பண்ணும், அப்படி இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த நோபல் கேஸஸ் மாதிரி என்ன பண்ணும், அதுவும் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கெயின் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுன்னா, எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கும் ஓகேவா. என்ன பண்ணும், வேலன்ஸில் அந்த 10 to attain ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிமிலர் டு நோபல் கேஸ் ஓகேவா. அப்போ என்ன பண்ணும், அதுவும் என்ன பண்ணணும், ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாதிரி கெயின் பண்ணணும். ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்து கெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆட்டம்ஸை வந்து என்ன பண்ணிக்கும், கெயின் பண்ணிக்கும் ஓகேவா. According to this, atoms of all elements other than inner gases come to form molecules because they have என்ன ஆகுனா, இன்னர் கேஸஸ் தவிர ரிமைனிங் எல்லா எலமெண்ட் ஆட்டம்ஸ் என்ன பண்ணும், கம்பைன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டம்ஸோட வேலன்ஸ் செல் எப்படி இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் ஓகேவா. அப்போ இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறப்ப என்ன ஆகும், வேலன்ஸ் செல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணணும்னா, நோபல் கேஸஸ் மாதிரி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆட்டம்ஸை கெயின் பண்ணிக்கும் ஓகேவா. இப்போ atoms can combine either by transfer of valence electrons from one atom to another or by sharing of valence electrons in order to achieve the stable outer shell of 8 electrons ஓகேவா. இப்போ atoms என்ன பண்ணும், ஒன்று கம்பைன் ஆகும் ஓகேவா. கேன் கம்பைன் எய்தர் பை ட்ரான்ஸ்ஃபர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர். என்ன பண்ணும், ஆட்டம்ஸ் என்ன பண்ணும், ஒரு ஆட்டமில் வந்து இன்னொரு ஆட்டம்க்கு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது ஷேர் பண்ணிக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிக்கும், அந்த 2 ஆட்டம்ஸும் ஷேர் பண்ணிக்கும் ஓகேவா. என்ன பண்ணும், ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதர்வைஸ் அந்த 2 ஆட்டம்ஸுமே என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கும் ஓகேவா. அப்படி ஷேர் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டோட அவுட்டர் மோஸ்ட் செல்லுமே என்ன ஆகும்னா, 8 எலக்ட்ரான்ஸ் கம்பைன் ஆகிறதுக்காக என்ன பண்ணும், 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறதாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கும். அதர்வைஸ் அந்த 2 ஆட்டம்ஸுமே அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி என்ன ஆகும்னா, ஒரு அவுட்டர் மோஸ்ட் சைடில் 8 எலக்ட்ரான்ஸை ஃபார்ம் பண்ணும் ஓகேவா. எத்தனை எலக்ட்ரான்ஸை, 8 எலக்ட்ரான்ஸை ஃபார்ம் பண்ணிக்கும் ஓகேவா. Atoms can combine either by transfer of electrons from one atom to another. ஒரு ஆட்டம்ல இன்னொரு ஆட்டம்க்கு எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணிக்கும். ஆர் பை ஷேரிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிக்கும், ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை அந்த 2 ஆட்டம்ஸுமே என்ன பண்ணிக்கும், ஷேர் பண்ணிக்கும். இப்படி ஷேர் பண்ணுறப்ப என்ன ஆகும், அது அவுட்டர் மோஸ்ட் செல் எப்படி இருக்கும், 8 எலக்ட்ரான்ஸ் வரப்போ ரெண்டோட ஆட்டம்ஸோட அவுட்டர் மோஸ்ட் செல் என்ன ஆகும், ஸ்டேபிள் ஆகும் சொல்லியிருக்காங்க ஓகே. இதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அப்போ ஸ்டேபிள் ஆகிறதுக்கு என்ன பண்ணும், ஒன்று ஷேர் பண்ணும், இல்லாட்டினா என்ன பண்ணிக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப என்ன ஆகணும், அந்த ஆட்டமோட எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வரப்போ அவுட்டர் மோஸ்ட் ஸ்டேபிள் ஆகும். அந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கும் ஓகேவா. அப்போ the tendency of atoms to have 8 electrons in the valence cell is known as octet rule of right, rule of 8 ஓகேவா. அப்போ ஆட்டமோட வேலன்ஸ் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் ஓகேவா. The tendency of atoms to have 8 electrons in the valence cell is known as octet rule of right rule ஓகேவா. rule of 8. The tendency means capacity ஓகேவா. எந்த ஆட்டமோட வேலன்ஸ் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது ஓகே, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஓகேவா, தட் இஸ் கால்ட் அஸ் octet rule of right. The tendency of atoms to have 8 electrons in the valence ஓகேவா. இப்போ எந்த ஒரு ஆட்டம், the tendency of atoms ஓகே, tendency of ஆட்டமோட வேலன்ஸ் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அந்த ரூலுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, octet rule of right. That is called as octet rule of right. எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோடியம் வித் அட்டாமிக் நம்பர் 11 ஓகேவா. சோடியம்க்கு அட்டாமிக் நம்பர் என்ன இருக்குது, 11 இருக்குது. சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11 ஓகேவா. சோடியம் என்ன பண்ணும், will readily lose 1 electrons to attain neon stable electronic configuration. என்ன பண்ணும், இப்போ வந்து சோடியமுக்கு வந்து 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணும், அதுவே என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து ரெடியாக இருக்குது. எதுக்காக, ஒரு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணி
நியான் மாதிரி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கெயின் பண்ணுறதுக்காக ஓகேவா. இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டால் எப்படி வரும் 2, 8, 1 இருக்கா 11னா 2, 8, 1 இருக்கா. இப்போ 2, 8 இருந்தால் மட்டும் எப்படி இருக்கும் ஸ்டேபிள் ஆகுமா இல்லையா. அப்போ 1 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும் சோடியம் என்ன பண்ணும் இந்த 1 லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஓகேவா. இப்போ இந்த 1 லாஸ் பண்ணிட்டா இப்போ நியானுக்கு என்ன நமக்கு 10 இப்போ 2, 8 மாதிரி இருக்கா. அப்போ இது ஸ்டேபிளாக இருக்கா. அதே மாதிரி இதுவும் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஓகே. ஃபிகர் 13/3 கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேவா. என்ன ஆகுது ரெடியாக இருக்குது பாருங்க. என்ன பண்ணுது சோடியம் எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சிமிலர்லி குளோரின் ஹேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 8, 7. இப்போ குளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது 2, 8, 7. இது குளோரின் ஓகேவா. தென் சோடியமுக்கு 2, 8, 1 இருக்கா. அப்போ இது லாஸ் பண்ணால் இதை என்ன பண்ணிக்கணும் கெயின் பண்ணிக்கணும் ஓகேவா. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 8, 7 ஓகேவா. அப்போ இது என்ன ஆகுது இது ஆர்கன் மாதிரி ஸ்டேபிள் ஆகணும்னு சொல்லிட்டு இதுவும் திங்க் பண்ணுமா இல்லையா. இது வந்து என்ன பண்ணும் ஆர்கன் மாதிரி ஸ்டேபிள் ஆகணும் ஓகேவா. டு கெட் த நியரஸ்ட் நோபல் கேஸ் தட் இஸ் ஆர்கன் ஓகேவா. ஆர்கன் மாதிரி என்ன ஆகணும் இதுவும் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கெயின் பண்ணணும் ஓகேவா. ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் நீட் 1 more எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகணும் ஆர்கன் மாதிரி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது கெயின் பண்ணணும்னா கண்டிப்பாக குளோரினுக்கு என்ன வேணும் 1 more எலக்ட்ரான் வேணும் ஓகேவா. ஃபஸ்ட் ஸோ குளோரின் என்ன பண்ணும் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. சோடியம் என்ன பண்ணுது லாஸ் பண்ணுது. குளோரின் வந்து கெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ சோடியம் ஒரு எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணால் அதோட நியரஸ்ட் எலமெண்ட் நியான் மாதிரி என்ன ஆகும் ஸ்டேபிள் ஆகிடும். அண்ட் தென் குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணால் அதோட நியரஸ்ட் கோபல் ஆர்கன் மாதிரி என்ன ஆகும்னா ஸ்டேபிள் ஆகும் ஓகேவா. அப்போ என்ன பண்ணும் அது லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இது கெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ குளோரின் ரெடிலி கெயின்ஸ் 1 எலக்ட்ரான் ஃப்ரம் அதர் ஆட்டம் அண்ட் அப்டைன் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ அதர் ஆட்டம் கிட்ட இருந்து என்ன பண்ணும் ஒரு எலக்ட்ரான்ஸ் அட்டன் பண்ணி என்ன பண்ணும் கெயின் பண்ணி ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது ஓகேவா. இப்போ this elements tend to have stable valence electrons either by losing or gaining electrons ஓகேவா. அப்போ அந்த எலமெண்ட்ஸ் என்ன ஆகுது அந்த எலமெண்ட்ஸ் என்ன பண்ணும் ஸ்டேபிள் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது ஒன்று லாஸ் பண்ணுறதுக்கோ கெயின் பண்ணுறதுக்கோ ரெடியாக இருக்குது ஓகேவா. என்ன ஆகுது லாஸ் பண்ணி அது கெயின் பண்ணி என்ன பண்ணுது 8 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுறதுக்கும் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிங்க ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்கா. சோடியமில் பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 இது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா. அப்போ இங்கே 3 செல்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுது இது ஒரு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது. அப்போ இங்கே சோடியம் யூஸ் Na ப்ளஸ் E மைனஸ் இந்த ப்ளஸ் என்ன இண்டிகேட் பண்ணும் ஒரு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிடுச்சு இண்டிகேட் பண்ணுது ஓகேவா. இப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ இங்கே 2, 8 ஓகேவா. அப்போ இது எது மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆகிடுச்சு நியானோட ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாதிரி இங்கே சோடியம் வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கெயின் ஆச்சு. எப்போ கெயின் ஆச்சு ஒரு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணி இப்போ சோடியம் அயான் அங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகேவா. லாஸ் ஆகுதா இல்லையா இது ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் ஒரு எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகுது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இந்த ஃபிகரில் பாருங்கள் குளோரின். அப்போ அது லாஸ் பண்ண எலக்ட்ரான்ஸ் இது என்ன பண்ணிக்குது கெயின் பண்ணிக்குது ஓகேவா. இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2, 8, 7. இதில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அவுட்டர் மோஸ்ட் செல்லில். அப்போ என்ன பண்ணும் அங்கே சோடியம் லாஸ் பண்ண ஒரு எலக்ட்ரான்ஸை இது கெயின் பண்ணிக்குது. அப்போ குளோரின் ப்ளஸ் எலக்ட்ரான் யூஸ் குளோரின் மைனஸ். இந்த மைனஸ் எது இண்டிகேட் பண்ணுது இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது எலக்ட்ரானை கெயின் பண்ணுறது இண்டிகேட் பண்ணுது ஓகேவா. எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது இந்த மைனஸ் இண்டிகேட் பண்ணுது ஓகேவா. அப்போ அங்கே சோடியம் லாஸ் பண்ண எலக்ட்ரான்ஸை இது கெயின் பண்ணிக்குது ஓகேவா. அப்போ இது கெயின் பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது இங்கே குளோரைட் அயான் ஃபார்ம் ஆகுது ஓகேவா. அங்கே லாஸ் பண்ணி சோடியம் அயான் ஃபார்ம் ஆகுது இங்கே கெயின் பண்ணி குளோரைட் அயான் ஃபார்ம் ஆகுது ஓகேவா. அது லாஸ் பண்ண ஒரு எலக்ட்ரானையும் இது கெயின் பண்ணி இது வந்து குளோரைட் அயான் ஆச்சு ஓகேவா. அப்போ இது எப்படி இருக்குது ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கெயின் பண்ணிச்சு ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு விச் ஆட்டம்ஸ் டென்ஸ் டு லாஸ் எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் டென் டு கெயின் எலக்ட்ரான்ஸ் ஓகேவா. அப்போ எந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து எந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும் எந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் தட் ஹாவ் 1, 2, 3 எலக்ட்ரான்ஸ் இந்த வேலன்ஸ் செல் டென் டு லாஸ் எலக்ட்ரான்ஸ் ஓகேவா. இப்போ எந்த ஆட்டமோட
வேலன்ஸ் செல்லில் 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணும், இந்த 1 எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். அண்ட் தென் எந்த எலக்ட்ரான்ஸோட அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 5 6 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கும், கெயின் பண்ணிக்கும். ஓகேவா, 1 2 3 அவுட்டர் மோஸ்ட் செல் வேலன்ஸ் செல்லில் 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான்ஸ் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். அவுட்டர் மோஸ்ட் செல் வேலன்ஸ் செல் இருக்கக்கூடிய 5 6 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணிக்கும், அந்த எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, which atoms tend to lose electrons, which atoms tends to gain electrons. Atoms that have 1 2 3 electrons in their valence shell tend to lose electrons, whereas atoms having 5 6 7 valence electrons tend to gain electrons. வேலன்ஸ் செல்லில் 1 2 3 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். 5 6 7 இருந்தால் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கும். ஓகேவா, இதை பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போரான் அட்டாமிக் நம்பர் 5 எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 2 3 இப்போ 3 இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுமா கெயின் பண்ணுமா, எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். நைட்ரஜன் என்ன பண்ணும் 7 2 5னா 5 இப்போ இது கெயின் பண்ணிக்கும். ஆக்சிஜன் 8 2 6 இதுவும் கெயின் பண்ணும். இப்போ சோடியம் 11 2 8 1 என்ன பண்ணும், இது லாஸ் பண்ணும். இங்கே 1 3 இருக்கிறப்ப என்ன பண்ணும், லாஸ் பண்ணும். 5 6 இருக்கிறப்ப என்ன பண்ணும், கெயின் பண்ணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, this is the unstable electronic configuration. ஓகேவா, okay, today's class is enough. Next class we are going to see about the Lewis dot structure. Okay, thank you.